ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் சிந்தனைக்கு என்கிற தலைப்பில் இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய தலைப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பு. இதை பற்றி ஒவ்வொரு விசுவாசிகளும் சற்று விவரமாக அறிந்திருக்க வேண்டியது அவசியம். தலைப்பு என்னவென்றால், பைபிள் என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகம் என்பது தேவனுடைய வார்த்தையா, அல்லது இந்த பைபிள்ல தேவனுடைய வார்த்தைகளும் இருக்கிறதா? இது முழுக்க முழுக்க தேவனுடைய வார்த்தைகளாக கருத வேண்டுமா, அல்லது இந்த 66 புத்தகத்தில் மனிதனுடைய வார்த்தைகளும் மனிதனுடைய சத்தங்களும் காணப்படுகின்றதா? Whether the Bible is the word of God or it contains the word of God. இதுதான் இன்றைய நாளினுடைய முக்கிய தலைப்பு. இந்த சத்தியத்தை ஒவ்வொருவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதுதான் நம்முடைய அடிப்படையான கோட்பாடுகளில் ஒன்று. பைபிள் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். இதுதான் நம்முடைய அடிப்படை சத்தியம், விசுவாசம். இதை எப்படி நாம் உறுதிப்படுத்த முடியும், அதை குறித்து இப்பொழுது பார்க்கலாம். ஏனென்றால் வேதத்தில் தேவன் சொல்லிய வார்த்தைகளும் உண்டு, தேவ மனிதர்கள் பேசிய வார்த்தைகளும் உண்டு, தேவ மனிதர்கள் நல்ல மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் உண்டு, சாத்தானுடைய சத்தங்களும் வார்த்தைகளும் உண்டு, தேவனை நம்பாதவர்கள், தேவன் மீது நம்பிக்கை வைக்காதவர்களும் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் காணப்படுகிறது. இவைகள் அனைத்தும் தேவனுடைய வார்த்தைகளாக நாம் ஏன் கருத வேண்டும், எதற்காக கருத வேண்டும் என்பதுதான் இந்த நாளினுடைய முக்கியமான தலைப்பு. இந்த தேவனை அறியாத மனிதனுடைய வார்த்தைகளும் சாத்தானுடைய வார்த்தைகளையும் எப்படி நாம் தேவனுடைய வார்த்தைகளாக கருத முடியும் என்பவர்களுக்கு இன்றைக்கு ஒரு தெளிவான பதிலை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு சப்ஜெக்டை நான் பேசுவதற்கு முன்பாக அந்த தலைப்பை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்பதை பார்க்க வேண்டும். வேதம் என்பது என்ன என்பதை குறித்து வேதமே அதற்கு பதில் சொல்கிறது. 2 தீமோத்தேயு 3:16 படிக்க. பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. இதுல தெளிவாக இருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் அப்படி என்றால் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்த விசேஷம் வரை சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அது சாத்தான் பேசிய வார்த்தைகளாயிருந்தாலும், தேவனை அறியாத மனிதர்கள் பேசிய வார்த்தைகளாயிருந்தாலும், அவைகள் எல்லாம் தேவன் அங்கீகரித்து எழுதி வைத்திருக்கிறார். 2 பேதுரு 1:20-21. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராது. அது தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் பேசப்பட்ட வார்த்தைகள். பேதுருவாவது பவுலாவது யாராவது ஒரு கடிதம் எழுதினால் அது அவருடைய சொந்த மூளையினால் எழுதப்பட்ட வார்த்தைகளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர்கள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு உந்தப்பட்டு தேவனுடைய வார்த்தைகளை எழுதிதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் மனிதன் எழுதின வார்த்தைகளாக காணப்பட்டாலும் அந்த வார்த்தைகளை தேவன் அங்கீகரித்து அவர் உள்ளத்தில் பரிசுத்தாவின் ஊற்றப்பட்டு அதனுடைய அடிப்படையில் எழுதப்பட்ட வார்த்தை. எனவே அவைகள் தேவனுடைய வார்த்தைகளாக கருதப்பட வேண்டும் என்பதற்கு இந்த பேதுருடைய ஒரு வார்த்தை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அடுத்தபடியாக பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்? மத்தேயு 5:18 இதை குறித்து பார்க்கலாம். அது என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், வேதத்தில் உள்ள ஒரு சிறு எழுத்தோ ஒரு புள்ளியோ அழிந்து போகாது. ஒரு டாட்டு கூட அதனுடைய மகிமையை அதனுடைய வல்லமை இழக்காது, அது அழிந்து போகாது என்று வேதத்தினுடைய அத்தனை வார்த்தைகளையும் குறித்து அவர் ஒரு அத்தாரிட்டியோடு அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இந்த 3 வார்த்தைகளை வைத்து இணைத்து பார்க்கும் பொழுது நாம் பின்பற்றுகிற, நாம் படிக்கிற இந்த 66 புத்தகங்கள் அனைத்தும் தேவனுடைய வார்த்தைகளாக கருத வேண்டும். அதில் மனிதனுடைய வார்த்தைகள் காணப்பட்டாலும், பிசாசுன வார்த்தைகள் காணப்பட்டாலும் அவைகளையும் நாம் தேவனுடைய வார்த்தைகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பொதுவான நீதி.
இதை எப்படி நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும்? இதை பற்றி சற்று ஆழமாக தியானிக்கலாம். அதாவது பரிசுத்த மனிதர்கள் ஆவியினால் ஏவப்பட்டு உந்தப்பட்டு அவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசியிருக்கும் பொழுது அது தேவனுடைய வார்த்தைகளாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். தவிர அது மனித சத்தத்தை கொண்டிருக்கிற வார்த்தைகளாக, மனிதனுடைய வார்த்தைகளும் கொண்டதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவை அனைத்தும் 66 புத்தகங்களும் தேவனுடைய வார்த்தைகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் நன்கு கற்றிருந்த வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள். இதை குறித்து நாம் சற்று விவரமாக, ஏன் அதை தேவனுடைய வார்த்தைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏன் மனித சத்தத்தை தேவனுடைய வார்த்தைகளாக அங்கீகரிக்க வேண்டும் என்பதை குறித்து இப்பொழுது சற்று சுருக்கமாக பார்க்கலாம். இந்த பகுதியில் தேவன் பேசாத வார்த்தைகள், தேவனுடைய மனிதர்கள் பேசாத வார்த்தைகள், அதே வேளையில் சாத்தான் பேசிய வார்த்தைகள், தேவனுக்கு விரோதமான மனிதர்கள் பேசிய வார்த்தைகள், தேவனை பற்றி சரியான புரிதல் இல்லாத யோபுவின் நண்பர்கள் போன்ற மனிதர்கள் பேசிய வார்த்தைகளை நாம் எப்படி தேவனுடைய வார்த்தைகளாக ஏற்றுக்கொள்ள முடியும்? அவைகள் எப்படி தேவனுடைய வார்த்தைகளாக மாறுகின்றது? இதை பற்றியுள்ள சரியான விளக்கம் என்ன என்பதை குறித்து இப்பொழுது பார்க்கலாம். பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த கேட்டகரியில 3 வகையான பீப்புள் வராங்க. ஒன்று என்னன்னா சாத்தான், அடுத்தது கடவுளுக்கு விரோதமான மனிதர்கள், பார்வோன், கோலியாத், பரிசேயர் போன்றவர்கள். மூன்றாவது சரியான இறையலை புரிந்து கொள்ளாமல் தேவனை பற்றியுள்ள புரிதல் இல்லாத யோபுவின் நண்பர்கள் பேசிய வார்த்தைகள். இப்படி பல வகையான கேட்டகரி இதில் இருக்கு. குறிப்பா பார்ப்போம் என்றால், சாத்தான் சொன்ன வார்த்தைகள்ல மிக முக்கியமான வார்த்தைகள் ஏவாளை பார்த்து நீங்கள் சாகவே மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன பொய். அப்புறம் யோபுவை குறித்து சாத்தான் கூறிய குற்றச்சாட்டுகள். இப்படி பலவிதமான சாத்தான் பேசிய வார்த்தைகள் எல்லாம் வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவைகளெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளா என்று நமக்கு கேட்க தோன்றும். அடுத்தபடியா பார்க்கும்போது தேவனுக்கு விரோதமான மனிதர்கள் பேசிய வார்த்தைகள், பார்வோன் பேசிய வார்த்தைகள், கோலியாத் பேசிய வார்த்தைகள், பரிசேயர் பேசிய வார்த்தைகள். குறிப்பாக பார்வோன் சொன்ன வார்த்தைகள் யாத்ராமா 5:2, கோலியாத் சொன்ன வார்த்தைகள் 1 சாமுவேல் 17:43-44. அப்புறம் பரிசேயர் சொன்ன வார்த்தைகள் மத்தேயு 12:24. இதெல்லாம் தேவனுக்கு விரோதமான மனிதர்கள் பேசிய வார்த்தைகள். இவைகளை எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கும்போது யோபு நண்பர்கள் பேசிய வார்த்தைகள். யோபு நண்பர்கள் யார் என்றால் எலிபாஸ், பில்தாத், சோவார் போன்ற மனிதர்கள். அவர்கள் சரியான இறையிலை புரிந்து கொள்ளாமல் பேசிய வார்த்தைகள். அவைகள் தேவனுடைய வார்த்தைகள் போல் தோன்றினாலும் அவைகளை தேவனுடைய வார்த்தைகளாக ஏற்றுக்கொள்ள கூடாது. குறிப்பாக யோபு 4, 8, 11 அதிகாரங்களை இவளை பற்றி தெளிவாக பார்க்கலாம். யோபு துன்பப்படுவது அவனுடைய பாவத்தினுடைய விளைவு, அவனுடைய பிள்ளைகள் மரித்தது அவன் பிள்ளைகளுடைய பாவத்தினால் வந்த காரியம், யோபு கொடுக்கப்பட்ட தண்டனை குறைவான தண்டனை என்று பலவிதமான காரியங்களை அவர்கள் புரிந்த வகையில் ஏதோ யோபை பற்றி தவறாக புரிந்து கொண்டு சொன்ன வார்த்தைகள். இவைகள் எல்லாம் குறிப்பிடப்பட்டு கடைசியில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், படிக்க யோபு 42:7. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிபாசை நோக்கி, உன் மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அவர் சொன்ன வார்த்தைகளை கடவுள் இங்கு அங்கீகரிக்கவில்லை. யோபின் நண்பர்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அதில் குறிப்பிட்டு விட்டு, ஆனா அதை கடவுள் அங்கீகரிக்கவில்லைங்கிற ஒரு காரியத்தையும் நாம் பார்க்கலாம். எனவே இப்படிதான் நாம் பார்க்க வேண்டும். அதாவது மற்றொரு சொன்ன வார்த்தைகளை, சாத்தான், பார்வோன், கோலியாத் போன்ற மனிதர்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அக்யூரேட்டா வேதத்தில் பதிவு செய்யப்பட்டது. அந்த பதிவு செய்யும்படியான காரியத்தை தேவனே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக மனிதர்கள் மூலமாக செய்திருக்கிறார். அப்படி அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் அங்கீகரிக்கப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளால் கருதப்பட வேண்டும். அதன் கடவுளே அதை அங்கீகரிச்சிருக்கிறார். அங்கீகரிச்சு அதற்கான பதிலையும் தேவன் கொடுத்திருக்கிறார். எனவே அவைகள் ஒரு தனியா பார்க்கக்கூடாது. அவைகள் எல்லாவற்றையும் தேவன் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்து அதை அங்கீகரித்திருக்கிறார். ஆனால் அந்த வார்த்தைகளை தேவன் அங்கீகரிக்கவில்லை.
சொல்லப்பட்ட காரியங்களை தேவன் அங்கீகரித்திருக்கிறாரே தவிர சொல்லப்பட்ட டாக்டரினை, சொல்லப்பட்ட உபதேசங்களை, சொல்லப்பட்ட கருத்துக்களை அங்கீகரிக்கவில்லை. சொல்லப்பட்ட நிகழ்வுகளை தேவன் அங்கீகரித்திருக்கிறார். சொல்லப்பட்ட நிகழ்வுகளை தேவன் தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அது சொல்லப்பட்ட காரியங்களை, பொய்களை போல் தோன்றுகிற காரியங்களை தேவன் அங்கீகரிக்கவில்லை. இதுதான் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம். ரெக்கார்ட் பண்றாரு, அதை என்டாஸ் பண்றாரு. பட் என்டாஸ் பண்றானா அந்த காரியத்தை நடந்தது என்று என்டாஸ் பண்றாரு தவிர அது சொல்லப்பட்ட உண்மைகளை அவர் என்டாஸ் பண்ணவில்லை. இந்த வார்த்தைகள் எப்படி தேவனுடைய வார்த்தைகளாக கன்வெர்ட் ஆகுது, மாறுகிறது என்பதை குறித்து இப்பொழுது பார்க்கலாம். அந்த சாத்தானுடைய வார்த்தைகள், பலவிதமான வார்த்தைகள், எதிரிகள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அனைத்தையும் எழுதும்படியான ஒரு சிந்தனையை தேவ மனிதர்களுக்கு கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் மூலமா அவங்களை வழி நடத்தி அவர்களை ரெக்கார்ட் பண்ணி எழுதி வைக்கிறார். 2 பேதுரு 1:21. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அவர்தான் அதை எழுதும்படியான சிந்தனை கொடுத்து தேவ மனிதர்கள் எழுத வைக்கிறார். ஏன் எழுத வைக்கிறார்? நமக்கு போதனை கொடுக்கவும், நம்மை கடிந்து கொள்ளவும், சரியான பாதையில் நடத்தவும், அந்த தவறான காரியங்களை எழுத வைத்து நம்மை வழி நடத்துகிறார். 2 தீமோத்தேயு 3:16-17. பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி நம்மளை எச்சரிக்கிறார். இந்த மாதிரி பொய்கள் இருக்கிறது, எதிர்ப்புகள் இருக்கிறது, தவறான உபதேசங்கள், இறையியல் கோட்பாடு இருக்கிறது என்று சொல்லி அவைகள் மூலமாக நம்ம எச்சரிக்கிறார். அடுத்தபடியாக அந்த சாத்தானுடைய கேள்விகளுக்கும் மற்ற நண்பர்களுடைய கேலி கிண்டலுக்கும் பதிலை அந்த வசனத்திலேயே, அந்த இடத்திலேயே நமக்கு கிடைக்கும்படியாக செய்கிறார். குறிப்பாக சாத்தான் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் பொழுது கடவுள் இயேசு கிறிஸ்து சாத்தானுக்குரிய பதிலை அந்த இடத்திலே ஸ்பாட்டிலே சொல்லிவிடுகிறார். அப்படி என்றால் நாமும் சாத்தானை எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு வசனத்தில் தேறினவனாக இருப்பதற்காக, அதாவது இப்படியும் சொல்லி இருக்கிறது என்று சாத்தானை கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு நாம் வசனத்தில் வளர வேண்டும் என்பதற்காக சாத்தான் சொன்ன வார்த்தைகளையும் எழுதி வைத்திருக்கிறார். அடுத்ததாக சாத்தானுடைய பொய்யெல்லாம் சொல்லி அவனுடைய தவறான இறையெல்லாம் குறிப்பிட வைத்து, இதெல்லாம் பின்னால் இது மாதிரி தவறான இறையியல் கோட்பாடுகள் வரும், பொய்கள் வரும் என்று சொல்லி நம்மளை எச்சரிப்பதற்காகவும் எழுதி வைத்திருக்கிறார். அப்படி எச்சரிப்பதற்காக அப்படி எழுதி வைக்கப்பட்ட வார்த்தைகள் தான் அது தேவ வார்த்தைகளாக நாம் கருதி அதை ஏற்றுக்கொள்கிறோமே தவிர அது சொல்லப்பட்ட அத்தனை சாராம்சத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த நிகழ்வுகளை நாம் அங்கீகரிக்கிறோம். இறுதியாக இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் ஏன் தேவனுடைய வார்த்தைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இவைகள் அனைத்தும் சாத்தான் பேசிய வார்த்தைகள், யோபின் நண்பர்கள் பேசிய வார்த்தைகள், பார்வோன் போன்ற மனிதர்கள் பேசிய வார்த்தை அனைத்தும் தேவனுடைய சூப்பர்வைஷன்ல கீழே அவைகள் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு எழுதப்பட்டுள்ளது. அண்டர் த சூப்பர்வைஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் வித் த ஹெல்ப் ஆஃப் காட்லி மேன் இட் வாஸ் ரிட்டன். அதனால தான் நாம் அந்த காரியத்தை, அந்த எழுத்துக்களை தேவனுடைய வார்த்தைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரெக்கார்ட் பண்ணுவதற்கும் அவைகளை உண்மை என்று ஏற்றுக்கொள்வதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. இட் வாஸ் ரெக்கார்டட், உண்மை சம்பவங்களாக கருதி அது ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கிறது தவிர அதை என்டாஸ் பண்ண வேண்டுங்கிற அவசியம் இல்லை. அதனால்தான் பிற மனிதர்கள் தேவனுக்கு விரோதமாக பேசிய மனுடைய வார்த்தைகளை நாம் தேவனுடைய வார்த்தைகளாக அங்கீகரிப்பதற்கு இதுதான் காரணம். எனவே நாம் ஏற்றுக்கொண்டபடியே வேதம் என்பது தேவனுடைய வார்த்தை. பைபிள் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். அதே நேரத்தில் வேதத்தில்
தேவனுடைய வார்த்தைகளும் இருக்கிறது என்கிற கூற்று தவறான கூற்று. வேதம் என்பதே தேவனுடைய வார்த்தை தான். இதில் நாம் உறுதியா இருக்க கடவுள். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக் கொடுங்க. இதை பற்றியுள்ள விமர்சனங்களை நீங்கள் யூடியூபில் பதிவிட்டால் நலமா இருக்கும். இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு என்று நீங்கள் கருதினால் மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.